இந்த ஸ்தலத்தில் ஒரு பிருந்தாவனம் இருக்குது. இந்த கோவிலில் இந்த பிருந்தாவனம் இருக்கும் பொழுது அந்த கூரையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய சக்கரங்கள் ஒட்டி வச்சுருக்காங்க. அந்த சக்கரங்கள் 108 சக்கரங்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. இல்லை எல்லா சக்கரமுமே இருக்குது. தனாகர்ஷ்ண சக்கரம், ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சக்கரம், சுதர்சன சக்கரம், மாதிரி எல்லாமே. இந்த சக்கரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பவரானதுங்க. இந்த சக்கரங்கள் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சக்கரங்கள் யார் கையால் வாங்குறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பொருளை இப்போ நம்ம வீட்டிலலாம் விசேஷங்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவோன்னா, ஒரு பெரியவங்க கையால் தனக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா 100 ரூபா இதெல்லாம் கொடுப்பாங்க. எதுக்காகனா ஆக்சிஜன், ஒருவருடைய ஆக்சிஜன் இன்னொருவருக்கு மாறுவது, ஒருவருடைய பிராணசக்தின்னு பேர். அந்த பிராணசக்தி பிராண பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை இருக்கும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய அந்த சக்கரம் அவர் கொடுக்கும்போது அவர் கையை தொட்டு இந்த மாதிரி இப்படி முக்கியமான ஒருத்தருக்கு இதை கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எனர்ஜி, சக்தி வடிவம், அருள் வடிவம் தாங்கிய அருளாளர்கள்ட்டிருந்து அது வாங்கும் பொழுது அது கண்டிப்பாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யும்போது அது அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. இதை எப்படி வைக்கணும், இதை எப்படியெல்லாம் வைக்கணும், இதை வைக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் மாதத்துக்கு ஒரு தடவை எப்படி பூஜை பண்ணணும், வருஷத்துக்கு ஒரு தடவை எப்படி பூஜை பண்ணணும், அதெல்லாம் செஞ்சோம்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான மாற்றங்களை தரக்கூடிய வல்லது இந்த அதிர்ஷ்ட சக்கரங்கள், அபூர்வ சக்கரங்கள், எந்திரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கூரையில் உங்களால் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு அருகிலேயே பரமாச்சாரிய சுவாமிகளால் பெரிதும் போற்றப்பட்ட குமாரசுவாமி தீட்சிதரின் பிருந்தாவனம் அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இப்பிருந்தாவனத்தில் 108 மந்திர தகடுகளாலான கூரை அமைக்கப்பட்டுள்ளது. திருமணத் தடையால் பாதிக்கப்பட்ட பலர் இத்திருத்தலத்திற்கு வந்து இப்பிருந்தாவனத்தில் தந்து ஜாதகத்தை வைத்து பூஜித்து எடுத்துச் சென்றால் திருமணம் நடைபெறும் என்பது திண்ணம். காஞ்சிபுரம் மாவட்டம் வட இலுப்பை என்ற இடத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு மருந்தீஸ்வரர் சந்நிதியும் காமாட்சியம்மனுடைய அருளும் நம்மளை கண்டிப்பாக அடுத்தடுத்த நல்ல நடவடிக்கைகளுக்கு உடனடியாக அருள் பாக்கியத்தை சுரக்கக்கூடிய ஒரு இடங்க இந்த இடம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான திருத்தலத்திற்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள். இந்த மகாபெரியவர் தங்கி அந்த இடத்துல உட்கார்ந்து சக்கரம் வரைஞ்ச வீட்டை கூட உங்களால் காமிக்க முடியும். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.